இந்த நாளிலும் கூட வாலிப பிள்ளைகளுக்காக நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாலிப பிள்ளைகளுக்காக என்று சொல்லுகிற பொழுது வாலிப பிள்ளைகளுக்காக மட்டும் கிடையாது. வாலிப பிள்ளைகளிருந்தே இந்த சத்தியங்களை உணர்ந்து வர வேண்டும். ஒருவேளை வாலிப வயதெல்லாம் கடந்து போய் வயதுக்கு வந்தும் கூட நாம் அதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதான் என்ன செய்வோம்? அறிந்து கொள்ளும். பல நேரங்களில் வாலிப வயதுகளில் நமக்கு ஏதோ ஒன்று நடந்ததை குறித்து ஒரு பாடல் பாடுவோம். உங்களுக்கு அநேகர் அதை பாடியிருப்பீங்க. ஆனால் நிறைய பேர் அவங்க வாலிபனாக இருந்து கடந்து கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்று பிள்ளைகள் வாலிப வயதுக்கு வந்து அவங்க அப்புறம் கல்யாணமாகி பிள்ளைகளை பெற்று அவங்க பேரம்பேத்திகளுக்கு என்ன செய்கிறோம்? வாலிப வயது வந்துடும். ஆனால் அதுவரையிலும் இந்த வாலிப வயதில் ஏதோ ஒன்று நடந்துன்னு உங்கள் பாட்டு பாடுவாங்க. அது என்ன செஞ்சுருக்காது? நடந்திருக்காது. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதுன்னு? வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் வாஞ்சையாய் வாஞ்சையுடன் என்னை தேடி வந்து. வாலிப நாளில் யாரை கண்டேன்பாங்க. வாலிப வயதுலையும் காணலை. பிள்ளைகளுக்கு வாலிப வயது வந்து அப்பவும் காணலை. அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணமாகி அந்த பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளும் என்ன ஆகிட்டு இவங்க இன்னும் யாரை காணலை. அதனால் வாலிப வயதிலேயே நடக்க வேண்டிய சில காரியங்கள் வயோதிக வயசில் என்ன செய்யலை, நிறைய பேர் நடக்கலை. அதனால தான் நிறைய பேர் வாலிப பிள்ளைகள்ட்டையும் ஒன்றும் எதிர்பார்க்க முடியலை. நமக்கு கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய பேரண்ட்ஸுக்கு கிடையாது. பிள்ளைகள்கிட்ட ஒழுங்காக இருங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன கிடையாது. ஏன்னா நாம் வாலிப வயசில் ஏதோ ஒன்று தவற விட்டுருக்கோம். அதை வயதான பிறகு என்ன செய்யலை, உணரலை. அதனால் நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு சில விஷயங்களை சொல்லுகிற பொழுது எங்கேயோ இடிக்கிறது மாதிரி இருக்குது. அப்படி தானே? அதை உணர்ந்து கொண்டால் சரிதான். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளுக்காக சொல்ல போகிற காரியம் என்னவென்று சொன்னால், வாலிப வயதில் பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான ஒரு தேவை என்னவென்றால், தேவனுடைய பார்வையில் தேவை. என்ன தேவைன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன அர்த்தம்? டிசிப்ளின் சொல்லலாம். ஒரு ஆர்டர்லி லைஃப். டிசிப்ளின் அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழில் எளிதாக சொல்கிறதுனா உரிய விதமான வாழ்க்கை. உரிய விதம்னா ஒரு வாழ்க்கை விதமாக வாழப்பட வேண்டுமோ அதுதான் உரிய விதம். எதுவுமே ஒரு உரிய விதம் அப்படி இருக்கிறது, அப்படி தானே? எதுவுமே ஒரு சரியான விதம். அப்போ வாலிப வயதுகளில் பிள்ளைகள் ஒழுக்கமாக வாழ்வதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். இந்த உலகம் ஒழுக்கமாக வாழ்வதற்கு 90% அதிகம் உகந்தது அல்ல. இன்றைய உலகத்தில் ஒழுக்கமானவர்களை பார்க்குறது ரொம்ப கடினம். மியூசியத்தில் பார்க்குறது மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, ஒழுக்கம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ ஒரு ஏரியாவில் உள்ள ஒழுக்கத்தை மட்டுமே நினைக்கக்கூடாது. என்ன ஒழுக்கம்? நம்ம ஒழுக்கம்னா என்ன? ஒழுக்கமான புள்ள அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்கிறீங்க. நல்ல ஒழுக்கமான புள்ள. கற்பனைக்குள்ளே என்ன இருக்குது? இந்த புள்ள என்ன செய்யலை, சும்மா பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு அங்கே என்ன செய்யலை, ஊர் சுற்றலை, பீச்சு பார்க்குன்னு சுற்றாமல் ஒழுங்காக இருந்தன பண்ணி நல்ல பிள்ளை. இதுதான் ஒழுக்க பிள்ளைன்னு சொல்லும். ஒழுக்கம் என்பது இந்த பாலுணர்வு சம்மந்தப்பட்ட பகுதியில் மட்டுமல்ல ஒழுக்கம். இன்னும் நிறைய ஏரியாஸ் இருக்குது. அதில் ஒரு ஏரியா தான் என்னது, பாலியல் சம்மந்தப்பட்ட. அப்போ ஒழுக்கமான வாழ்க்கை என்று சொல்கிற பொழுது வாழ்க்கையினுடைய எந்த ஒரு பகுதியும் அதற்குரிய விதமாக பார்த்து வாழுகிறது தான் ஒழுக்கமான வாழ்க்கை. இந்த ஒழுக்கமான வாழ்க்கை இன்றைக்கு உலகத்தில் பார்க்குறது ரொம்ப கடினமாக இருக்கிறது. உலக சூழலையும் பார்க்குறது கடினமாக இருக்கிறது. ஆன்மீக சூழலையும் கடினமாக இருக்குது. ஆனால் அதனால் இன்றைய லேட்டர் ஜெனரேஷனுக்கு, ப்ரெசன்ட் ஜெனரேஷனுக்கு என்ன இல்லைன்னா ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடையாது. ஒரு இன்ஸ்பயர் பண்ணுறது மாதிரி நிறைய பேரை பார்க்கலாம். அவங்க 100 பேரை பார்த்தாங்கன்னா 99 பேர்ட்ட என்ன கிடையாது, ஒழுக்கம். அதை இன்ஸ்பயர் பண்ணுற மாதிரி ஒழுக்கம் இல்லை. அப்புறம் ஒரு தட்டை இருக்கும், அந்த ஒரு தடவை என்ன செய்ய மாட்டார், தென்பட மாட்டார். அப்படி தானே? பார்க்குறதெல்லாம் ஒழுக்கம் கிட்டதாக இருக்கும் பொழுது எங்கேயோ ஒன்று ஒழுக்கமாக இருந்தாலும் அதுவும் என்ன செய்யும், அதை ஓவர்லுக் பண்ணிட்டு போயிடும், கவனிக்காக போயிடும். அதனால் இக்கால வாலிப பிள்ளைகளுக்கு ஒழுக்கமான சூழல் குறைவு. நிறைய பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்கிறதா ஒழுக்கமான பேரண்ட்ஸே இல்லை. நிறைய பேரண்ட்ஸுக்கு நாம ஒழுக்கம் இல்லைன்னு தெரியாது. நான் என்ன ஒழுங்குகிட்ட நடக்கிறோம் அப்படி சொல்லுவாங்க. ஒழுங்கிட்டு நடக்கணும் ஒரே விதத்தில் அவங்க பார்க்குறேன். நான் ஏற்கனவே சொன்னல, அந்த பாலுணர்வு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கரெக்டாக இருந்துட்டான்னு அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஒழுக்கம் அப்படி இல்லை. நிறைய விஷயம் இருக்குது. அதனால் ஒழுக்கம் வாழ்க்கையில் மிக முக்கியம். ஆனால் இன்றைய உலகத்தினுடைய ஒரு கான்செப்ட், ஒரு சிந்தனை என்று சொன்னால், நீ ஒழுக்கமாக தோன்றுவதல்ல, நீ சுதந்திரமாக தோன்று அப்படின்னு அர்த்தம். யாரோ ஒரு சிலரை நீ பிரியப்படுத்துறதுக்காக அவங்களுக்காக நீ என்ன பண்ணாத, உன்னை ப்ரோக்ராம் பண்ணி ரொம்ப ஒழுங்கான பிள்ளை, ஒழுங்கான பையன் அப்படிங்கிற பேர்லாம் இப்போ தேவையில்லை. அது ரொம்பவும் அட்ராக்டிவ் கிடையாது. ரொம்ப ஒரு ஃபேசினேஷன் அதில் ஒன்றும் கிடையாது. அதில் என்ன இல்லை, we don't have anything to enjoy. நீ ஒழுக்கமுள்ளவரை அழியப்படுறதில்ல, நீ ஒரு லிபரல், நீ ஒரு ஃப்ரீ பேட்.
நீ என்ன செய்ய, வாழ்க்கையை யாருக்காகவும் அல்ல, நீ விரும்புகிறபடி என்ன செய்வேன், வாழ்வேன். நான் விரும்புகிறபடி நான் வாழ்கிறேன். என் வாழ்க்கையை நீ என்ன செய்யக்கூடாது, நிர்ணயிக்கூடாது. இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும், நீ எனக்கு என்ன பண்ணக்கூடாது. அதனால் யாருக்காகவும் நான் வாழ்கிறதில்ல, யாரையும் இப்போ திருப்திப்படுத்த வாழ்கிறதில்ல. எனக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி வாழ. இதுதான் இன்றைய மாடர்ன் லைஃப். புரிகிறதா? புரிஞ்சுங்களா? ரொம்ப சீரியஸாக உட்காந்தா புரியாது. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி உட்காருங்க. வீட்டில் உட்காந்த மாதிரி உட்காந்தா என்ன செய்யாது, கர்த்தருடைய ஐக்கியத்தில் சபையில் உட்காந்துருக்கணுங்கிற ஒரு சிந்தனை வரும். அப்போது இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டு என்ன சொல்லி கொடுக்குன்னா, நீ ஒரு சிலருடைய கண்களில் ரொம்ப கரெக்டாக தோன்றதில்ல. உன்னை பார்த்தோன்னே அவங்களுக்கு என்ன தெரியணும், இது ஒரு ஃப்ரீ பேர்டு, இவன் லிபரலாக இருப்பான், இவன் போக வேண்டிய இடத்துக்கு போக விரும்புவான், வர வேண்டியது வருவான், இவன் உடுக்கிற விரும்புகிறவன் உடுப்பான், நடக்க விரும்புகிற நடக்குவான், பேச விரும்ப பேசுவான். இதில் யாருடைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் என்ன செய்யாது, அவங்ககிட்ட அப்ளை ஆகாது. யாருடைய கண்டிஷன்ஸும், இவன் யாரோ ஒருத்தர் ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக நான் வாழலை. இதுதான் மாடர்ன் லுக். இப்போ அம்மா அப்பா பையன்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி இது என்னடா ஹேர் ஸ்டைல், இது என்னடா சட்டை இப்படி போடுற, இது என்னடா இது கழுத்தில், இது என்னடா கையில் அப்படின்னு கேட்குறான். ஏதோ அடிப்படையில் கேட்குறான். இது ஒழுங்காக இல்லைப்பா. அதுக்காக மாடலில், அதாவது உலகம் மாறுறவளே எல்லாம் மாறுதான் வரும். ஆனால் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குப்பா. இல்லை கொஞ்சம் ஒழுக்கமாக போப்பா காலேஜுக்கு, ஒழுக்கமாக போ பள்ளிக்கூடத்துக்கு அப்படி சொல்கிறவல்ல. உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்க, நான் போகிற இடத்துல அங்கே இருக்கிற சூழலுக்கு தான் என்ன செய்ய முடியும், நான் வாழ முடியும். வீட்டை விட்டு வெளியே போனால் நான் பஸ்ஸில் போவேன், சொசைட்டிக்குள்ளே போவேன், காலேஜுக்குள்ளே போவேன், பள்ளிக்கூடத்தில் போவேன். அங்கே நான் எப்படி இருக்க முடியாது, நீங்கள் விரும்புகிற மாதிரி இருக்க அந்த சொசைட்டி அப்படின்னு. அப்போது பேரண்ட்ஸுடைய பார்வை என்ன பார்வை, இது டக்கு டக்குன்னு சொல்லணும் பதில், ஒழுக்க சார்ந்த பார்வை. ஆனால் பையனுடைய பார்வை என்ன பார்வை, சமுதாயம் இதே இல்லை பார்க்குது. நான் வெளியே வரல, இன்றைக்கி எந்த மாதிரிப்பட்ட ஃபேஷன் ட்ரெஸ் போட்டு வரான், எந்த மாதிரிப்பட்ட லேட்டஸ்ட்டு சிவிலைசேஷனுக்கு உட்பட்டு வரான், மாடர்ன் எந்த அப்ரோச், அதாவது அவனுடைய எந்த விதமான ஒரு அவுட்லுக் இருக்குது, அதை தான் பார்க்க வரான், அதை தான் அவன் பார்க்குறான். இதே தான் தேவனும். ஆண்டவர் நம்மிடத்தில் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த உலகமோ நாகரிகமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்க. நல்லா கவனிங்க, தேவன் நம்மிடத்தில் ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்கிறார், நீங்கள் உரிய விதமாக வாழணும். ஆனால் உலகமோ நம்மிடத்தில் ஒரு நாகரிகமான ஒரு ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை. ப்ரெசன்ட்டில் எப்படி உலகம் இருக்குது, யூ ஹேவ் டு பி வெரி டிஃப்ரெண்ட். இப்போ இங்கே தான் இந்த பிரச்சனை வருகிறது. இப்போது யாரை பிரியப்படுத்துறது, பேரண்ட்ஸை பிரியப்படுத்துறதா, சொசைட்டியை பிரியப்படுறதா ஒரு கேள்வி முதல்ல வந்தது. பையனுக்கு தெரியும் அம்மா அப்பா சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் அம்மா அப்பா சொல்கிறது கரெக்டு, ஆனால் சொசைட்டிக்குள்ளே போய் என்ன செய்ய முடியாது, இப்படி வாழ முடியாது. அப்போது ஏன் வெளியே போகிறவங்கள ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குது, அவுட்லுக் எப்படி இருக்குது, ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, எல்லாமே ட்ரெஸ்ஸில் எப்படி வேர் பண்ணுறோன்னா மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், சூட்டபுளாக இருக்கணும். ஆனால் பைபிள் வசனம் என்ன சொல்லுங்கன்னா, ரோமர் 12:2 வாசிக்கும் பொழுது என்ன செய்யுங்க, டூ நாட் சேஞ்ச் யுவர் செல்ஃப் டு பி சூட்டபிள் ஃபார் திஸ் வேர்ல்ட். நீ எப்படி மாறாத, do not change yourself to satisfy the taste of the people. மக்களுடைய சுவைகளை திருப்திப்படுத்தும்படியாக வாழாத. இப்போ எதற்கு கீழ்ப்படிவது, அப்பா அம்மாவை சொல்கிறது ஒழுக்க சார்ந்தது, சமுதாயம் சொல்வது நாகரிகம் சார்ந்தது. இது எது கீழ்ப்படுகிறோம், பிள்ளைகள் நாகரிகத்தோடு வாழ்கிறதுனால அதான் இழுக்குது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சொசைட்டிக்காக நாம் எவ்வளவு தான் அவங்களுக்கு ஏற்றபடி நம்மை மாற்றிக்கொண்டாலும், அதற்கேற்றபடி ஸ்டைல் பண்ணி, அதற்கேற்றபடி நம்முடைய உடைகளை உருவாக்கி கொண்டு, நம்முடைய நடைகளை உருவாக்கி கொண்டு, நம்முடைய பழக்க வழக்கங்களை உருவாக்கினாலும் இந்த சொசைட்டி நம்முடைய வாழ்வுக்கு என்ன செய்யாது, இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ். இஃப் வி ஹேப்பன் டு ஃபால், தி சொசைட்டி வில் நாட் கம் டு ரெஸ்கியூ. இந்த சொசைட்டி நமக்கு என்ன செய்யாது, உதவி செய்ய வர. அதனால் ஆண்டவருடைய பார்வையில் ஒழுக்கம் என்றால் என்னவென்று சொல்லுகிற பொழுது, அந்த ஒழுக்கத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால் நாளை ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்காகவும் நீ வாழ்வாய் என்றால் இந்த சமுதாயம் உனக்கு என்ன செய்யாது, உதவி செய்யவே செய்யாது. இப்போ சமுதாயத்திற்கு ஏற்றபடி வாழ்ந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழப்பதா, இல்லை என்றால் தேவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி இழந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் வாழ்கிறதா, இதை எப்போ தீர்மானிக்கணும், வாலிப வயதில் தீர்மானிக்க வேண்டும். எனவே ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கை. அப்போது தேவனுடைய பார்வையில் எது சரியாக இருக்குது, அதுக்கு ஆண்டவர் காவி கட்டிக்கணும், இல்லை என்ன சொல்கிறது, ஒரு குறிப்பிட்ட கலர் ட்ரெஸ் தான் போடணும், இல்லை தளதள சட்டை தான் போடணும், காலில் செருப்பு கூட, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்கிறது கிடையாது. பி மாடஸ்ட், பி டிசிப்ளின்ட். ஒழுங்காரு,
அழகாரு, கச்சிதமாயிரு. ஆனால் ஒழுக்கக்கேடான அடையாளங்கள் உன்னிடத்தில் பார்க்கப்படக்கூடாது. அப்போ வாலிப பிள்ளைகள், நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட விரும்பினால், நாளைய உலகம் மிகவும் நெருக்கடியான போராட்டமான உலகம். இந்த உலகத்தில் நீ ஸ்டாண்ட் பண்ணணும்னா, இந்த சொசைட்டிக்காக நீ உன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு, உன்னுடைய நடையை மாற்றிக்கொண்டு, உன்னுடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு வாழ்ந்தால், இந்த சொசைட்டி உன்னை வேடிக்கை பார்க்க மட்டும்தான். உன்னை பார்க்குறவளோ பரவாயில்ல, ஓரளவுக்கு மாடர்ன் ஸ்டைலுக்கு, மாடர்ன் கல்ச்சருக்கு, மாடர்ன் சிவிலைசேஷனுக்கு, மாடர்ன் ஃபேஷன் ட்ரெண்டுக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு இருக்குமே ஒழிய ஒரு 5 காசு கூட என்ன செய்யாது, உதவி செய்யாது. எனவே தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்வதற்கு ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் கூட. என்றால் அந்த ஒழுக்கம் தான் நாளை தினம் நம்மை வாழ வைக்கும். ஒழுக்கம் வாழ்க்கையில் எங்கே குறைகிறதோ அங்கே வாழ்க்கை வீழ்ச்சி அடைகிறது. அது ஒரு ஷிப்பில் ஒரு ஹோல் வர்றது மாதிரி. கொஞ்சம் ஒழுக்க குறைவாக ஒரு ஹோல் வருது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி உள்ளே ஏறிடும். என்ன செய்கிறோம், இந்த கப்பலை மூழ்கடிச்சிடும். எனவே வாலிப வயதுகளில் ஒழுக்கத்தை இழந்து விடுவீர்கள் சொன்னால், அதற்கு பிறகு அது வயோதிப காலம் வரைக்கும் அது தொடரும். நாளை தினம் நீ நல்லவனாக மாறினால் கூட ஏதோ ஒரு காலகட்டத்தில் நீ தவறின ஒழுக்கக்கேடு உன்னுடைய வாழ்க்கையுடைய இறுதி பகுதி வரை கூட என்ன செய்யும் வரும். நான் அதற்கு பல உதாரணங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஒரு தவறு செய்கிற பொழுது ஒரு காயம் ஏற்பட்டதுன்னா, தவறு சம்மந்தப்பட்டவங்க மன்னிச்சிருவாங்க, காயத்தை என்ன பண்ண முடியாது, அதை ஹீல் பண்ணி அதனால ஸ்கேர் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. அது அங்கே தான் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதனால் வாலிப வயதுகளில் ஒழுக்கங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒழுக்கத்தை எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? முதலாவது ஒழுக்கம் எப்படி, ஒழுக்கத்தை வெளிப்படுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. முதலாவது ஒழுக்கம் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம்னு சொன்னால் வெளியே அல்ல, உள்ள சிந்தனை ஒழுக்கம். ஏன்னா மார்க் 7:21 என்ன சொல்லுகிறது, மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனை. ஆதியில் தேவன் பார்த்த பொழுது மனிதனுடைய சிந்தனையெல்லாம் பொல்லாதாக இருக்கிறதா பார்த்தார். ஆக இருதயத்துக்குள்ளே ஆரம்பிக்கணும். ஆனால் ரொம்ப கடினமான வேலை. ஏன்னா வாலிப வயது தான் தகாத விதமான சிந்தனைகள் நிறைய வரும். வாலிப வயதுகளில் தான் தகாத விதமான கற்பனைகள் நிறைய வரும். நிறைய பேர் வாலிப வயதுகளில் தான் நேரடியாக வாழ்வதற்கு வாய்ப்பு கிடைக்காத வாழ்க்கைகளை எல்லாம் கற்பனையில் வாழ்வாங்க, சிந்தனையில் வாழ்வாங்க. சில காரியங்களில் செயலளவில் அவங்களுக்கு செயல்படுத்த ஒருவேளை சில சூழ்நிலைகளாலோ இல்லைன்னா மன விரும்பாமலோ சில ஆனால் எங்கே ஓடிட்டுருக்கோம், கற்பனை. அதனால் நம்ம ஃப்ரம் வேர் வி ஹேவ் டு ஸ்டார்ட் அந்த டிசிப்ளின் லைஃப், அந்த ஒரு லைஃப்பில் ஒரு ஒழுங்காக இருக்கிற ஒரு ஆர்டரில் இருக்கிறத எங்கேருந்து ஆரம்பிக்கணும், சிந்தனை. அப்போ சிந்தனையை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நீயாக உன்னுடைய சிந்தனைகளை ஒழுங்குபடுத்த முடியாது, நீயாக உன்னுடைய கற்பனைகளை தடுக்க முடியாது. நீ எவ்வளோ தான் தடுத்தாலும் தேவையில்லாத கற்பனைகள், எண்ணங்கள் உள்ளத்துக்குள் வந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்குள் நீ வந்தால்தான், கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளுக்குள் வந்தால்தான் இந்த சிந்தனைகளை என்ன பண்ண முடியும். அது வாலிபங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. கர்த்தர் உள்ளே வரலன்னு சொன்னால் நம்ம எத்தனை பைபிள் படித்தாலும் சரி, எவ்வளோ பிரசங்கம் கேட்டாலும் சரி, we cannot control our own thoughts. அது வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு ஸ்ப்ரிங் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். எனவே தேவ ஆவியானுடைய கிரியை உள்ளத்துக்குள்ளே வேணும். சரி, ஒழுக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு எக்ஸ்டர்னலாக சில வழிகள் இருக்குது. அதாவது நாம் ஒழுக்கமாக இருக்கிறது மட்டுமல்ல, that is to be expressed, that is to be revealed. நாம் சைலண்டாக ஒழுக்கமாக இருக்கிறதில்ல, நம்முடைய ஒழுக்கம் மற்றவங்களுக்கு என்ன செய்யணும். எதுவுமே நல்ல விஷயம்னா அது என்ன செய்யணும், it must be known to others, it must be revealed, it must be manifested. தெரியாத இருக்கக்கூடாது. மத்தேயு 5:6 என்ன சொல்லுன்னா, மனிதர்கள் உங்கள் நற்கிரிகளை என்ன செய்ய வேண்டும். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்னன்னா, வாலிப வயதில் நீங்கள் உங்களுடைய ஒழுக்கங்களை உலகத்துக்கு என்ன செய்யணும், வெளிப்பட. ஒழுக்கமில்லாத உலகம், ஒழுக்கமில்லாத மனிதர்கள், ஒழுக்கமில்லாத ஜெனரேஷன், அப்படிப்பட்ட ஒழுக்கமில்லாத உலகத்தில் நீங்கள் ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிற பொழுது God will be pleased. அதுதான் உங்கள் மேலே ஆண்டவர் வச்சுருக்கிற சித்தம். அல்லேலூயா. அப்போ ஒழுக்கமாக இருந்தால் மட்டும் போதாது, ஒழுக்கம் என்ன செய்ய வேண்டும், வெளியே தெரியணும். அப்போ முதலாவது ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிற இடத்துல நிறைய வழிகள் இருக்குது. அதில் 1-2 மட்டும் பார்க்கலாம். முதலாவது வார்த்தைகளில் ஒழுக்கம். எங்கே ஆரம்பிக்கணும், ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையில் இப்போ வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இருதயத்தை நிறைவு கொண்டு வாய் பேசும். நிறைய பேசுகிறது எதனாலன்னா, இருதயத்துக்குள்ளே அவை இருக்கிறதுனால தான் பேசுகிறது. நிறைய விஷயங்கள் உள்ளதில் ஸ்டோராக இருக்குது, இல்லைன்னா அது ஒரு இயற்கை இருக்குது, அதுதான் வார்த்தைகளாக வருகிறது. எனவே முதலாவது கிறிஸ்தவ பிள்ளைகள், கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் மற்றவர்கள் பேசுகிற பொழுது வார்த்தைகளில் ஆரோக்கியம் இருக்கணும். எல்லாரும் பேசுகிற மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம ஹியூமராகலாம் பேசணும். வாலிப வயசில் விட ரொம்ப சீரியஸாக தான் பேசணும், சாம்சன் பால் பேசுகிற மாதிரி தான் பேசணும்னாலும் சொல்ல முடியாது. நானும் வாலிப வயசில் அப்படி தான் இருந்தேன்.
அவ்வளோ லிபரலாக இருந்தேன். கர்த்தரை அறியாத காலம் வார்த்தைகளை நார்மலாக பேசவே மாட்டேன். நான் நார்மலாக பேசினாலும் ஸ்டைல் கிடையாதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு குதர்க்கமான பேச்சு, எப்போவுமே ஒரு வேறு விதமான பேச்சு, அதாவது ரெகுலர் டாக் பண்ணவே மாட்டேன். ஏன்னா ரெகுலர் பண்ணால் சாதாரணமாக நினச்சிக்குவாங்க அப்படின்னு. அது கிளாஸில் இப்படி தான். அதனால் நிறைய பிரச்சனையே வந்தது. எங்கள் காலேஜில் படிக்கிற வேளை பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நான் பேர் வச்சுருவேன் வந்த உடனே. அதனால் ஒரு முறை ஒரு பெரிய கலவரமே வந்துச்சு. பெரிய குரூப்பாகவே சேர்ந்து வந்து அப்புறம் என்ன காலேஜ் இருந்து சஸ்பெண்ட் பண்ணி அப்புறம் எங்கள் வாய்ப்பில் உள்ள மாணவர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து பிரின்சிபல்கிட்ட ப்ராட்டஸ்ட் பண்ணலாம் எங்களை உள்ளே எடுத்தாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, பழைய கலர் வார்த்தைகளில் வருகிற விஷயம். எதையாவது யாருக்கா ஒரு பட்டப்பேர் வைக்கிறது, வேற ஒன்று நான் சொன்னோன்னே ஏதோ ஒன்று தப்புன்னு நினச்சி தப்பாக நான் இது பண்ணிட்டேன் அப்படி கிடையாது. பட்டப்பேர் வைக்கிறது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணிக்கிறது, அவங்க அம்மா அப்பா வச்ச பேர் பத்தாதுன்னு புதுசாக ஒரு பேர் வைக்கிறது. அந்த ஒரு பேர் வச்சா ஒரு முறை பெரிய பிரச்சனை ஆகிட்டது. சரி, அதனால் ஆரோக்கியமான வார்த்தைகளை பேசணும். எபேசியர் 5ஆம் அத்தியாயத்தினுடைய 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது எந்த மாதிரி நம்ம தேவனை அறிந்த பிள்ளைகளுடைய வார்த்தை இருக்கணும்னு சொன்னால் சொல்லப்படுறது பாருங்கள். எபேசியர் 5:4. வம்பு வார்த்தை, வம்பை விலைக்கு கொடுத்து வாங்கன்னு சொல்லுவோம். அப்படி சில பெரும்பாலும் வாலிப வயசில் இது வரும். நம்ம பெரியவங்க மாதிரி பேச முடியாது. கொஞ்சம் ஹியூமராக, நகைச்சுவையாக, கொஞ்சம் ஜாலியாக இதெல்லாம் வந்து பேசலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதெல்லாம் பேசாமல் அப்படியே கரெக்டாக பேசணும்னு சொல்ல வரல. அதில் என்ன இருக்கணும், சில வரம்புகள், சில விதிமுறைகள், ரொம்ப எக்ஸசிவாக என்ன செய்யக்கூடாது, போயிடக்கூடாது. இந்த வசனம் என்ன சொல்கிறது, வம்பும் புத்தீனம்னா அறிவுகட்டத்தனமான பேச்சு. நாங்கள்லாம் காலேஜில் படிக்கிறவள்ள திடீர்னு ஒரு பையனை பார்த்தோன்னு சொல்லுவோம், என்னடா நீ இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா, உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வாழைப்பழம் நட்டத்தை பார்த்தோம் அப்படி சொல்லுவோம். அவன் கிளாஸில் வந்தான்னு சொன்னான், ஏன்டா ஒரு நாள் லீவு கிடைக்கும்படி எதாவது செய்யக்கூடாதா. இப்போ ஏன்னா அது வந்து ஒரு ஜாலிக்காக பேசுகிறது. ஒரு அந்த வார்த்தை அவங்க அம்மா அப்பா கேட்டால் என்ன செய்வாங்க, ரொம்ப வருத்தப்படுவாங்க. நாங்கள் அப்படி அவிதமாக தான் ஒரு முறை எங்களோட பயின்ற ஒரு மாணவனுக்கு உடம்பு செல்ல அவனை வீட்டில் பார்க்க போயிருந்தோம் நிறைய பேர். போனவள நான் போய் ஒரு ஜோக் அடித்தேன். என்னன்னு சொன்னால், அவருக்கு எல்லோரும் பக்கத்தில் வந்து என்னப்பா அவருக்கு நான் அவஸ்தையாக கொடுக்குறீங்க அப்படி கேட்டேன். ஏன்னா கத்தோலிகள் மத்தியில் இந்த சாகு போகிறவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவஸ்தை கொடுக்குறது ஒன்று. அப்போ எனக்கு தெரியும் கேத்தலிக் அந்த டைம்ஸ். அப்போ எல்லோரும் என்னடா அவஸ்தை கொடுக்குறீங்களா அவனுக்கு அப்படின்றான். பசங்கள்லாம் சிரிச்சானுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்ததே கோபம். இவன் எங்கேருந்து வந்தான்னு தெரியலையே, இவெல்லாம் காலேஜ் இவனை பள்ளிக்கூடத்தில் இப்படி தான் வச்சுருக்கேன்னு தெரியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோபம். ஏன்னா நான் சொன்ன வார்த்தை மற்றவங்களுக்கு ஜாலி, அவங்க அம்மா அப்பாவுக்கு அவசியம் என்னது, சாகிறதுக்கு முந்தின தருணத்தில் கொடுக்கறது. புரிகிறதா? அதனால் சில நேரத்தில் புத்தீனமான பேச்சு. தொடர்ந்து வாசிப்போம். பரியாசம் தகாதவை. அப்போ ஸ்தோத்திரம் செய்தலே ஸ்தோத்திரம். அதனால் உன்னை பிள்ளைகள் கேட்பான், அப்போ நாங்கள் பக்ஸில் வந்து தோத்திரம் மட்டும் போகணுமா, காலேஜ் தோத்திரம் பண்ணுமா. எதற்கு இதை பார்க்குறோன்னா, வம்பான வார்த்தைகள், பிரச்சனைகளை உருவாக்குற வார்த்தைகள், புத்தீனமான ஃபூலிஷ் டாக், இதில் நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அதனால் வார்த்தைகளை கிறிஸ்தவ பிள்ளைகள் ஒரு வித்தியாசத்தோடு பேசணும். எல்லாரும் பேசுகிறது மாதிரி சும்மா மச்சி மச்சான் மக்களே, நாகூர் பக்கம் போனால் மக்களே, இந்த பக்கம் வந்தால் மச்சி மச்சான், இதெல்லாம் வந்து ரொம்ப கொச்சியாக தான் இருக்குது. அப்படி தானே. அதனால் எல்லாரும் பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுகிறதுக்கு போல கொஞ்சம் டீசெண்டாக என்ன செய்யலாம். இதெல்லாம் ஒன்றும் டீசென்ட் வார்த்தைகளை கிடையாது. கொஞ்சம் கல்ச்சர் நம்ம என்ன பண்ணலாம், நாங்களும் வி ஆர் பிலாங்கிங் டு டிஃப்ரெண்ட் கல்ச்சர். என்ன கல்ச்சர், கிரைஸ்ட் கல்ச்சர், கிறிஸ்தவ கலாச்சாரம் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு என்ன செய்யணும். அந்த மாதிரி நீங்கள் எல்லாம் வெளிப்பட்டிங்கன்னா கர்த்தர் உங்களை என்ன செய்வார், உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். எனக்கு சாட்சியாக ஒன்று பிள்ளைகள் என்ன செய்கிற கல்லூரியில் இருக்குது. அதனால் நீங்கள் கல்லூரியில் போனால், பள்ளிக்கூடத்தில் போனால் அந்த பிள்ளைகளோட மிங்கிளாயிடக்கூடாது. அவன் 1008 சினிமா கதை பேசுவான், சீரியல் கதை பேசுவான், பிக் பாஸ் கதை பேசுவான், ஊரில் நடந்து பேசுவான், பஸ்ஸில் நடந்து பேசுவான், கற்பனையில் நிறைய பேசுவான், நிறைய கூகுள் கதை பேசுவான், இன்ஸ்டாகிராம் கதை பேசுவான், யார் கூட போனாங்க வந்தாங்க இருந்தாங்களோ எல்லாம் சொல்லுவான். எல்லாத்தையும் விட்டு விலகி போயிட முடியும். ஆனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வித்தியாசமாக பேசணும். அல்லேலூயா. அவங்களுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து தட் மஸ்ட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ அவங்க தே வில் ஃபைண்ட் அவுட் த டிஃப்ரென்ஸ். இவனுடைய வார்த்தைகள் என்ன செய்கிறது, நல்ல வெல் கல்ச்சர்டாக வருது, அப்படி நல்லா கல்டிவேட்டடாக பேசுகிறான், ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறான். அதுதான் கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு அளவு. இரண்டாவதாக ஒழுக்கத்தை வெளிப்படுத்துகிறதுல வார்த்தைகள். அடுத்தது என்னென்னா தோற்றம், அப்பியரன்ஸ். ஒரு மனிதனுக்குள் இருக்கின்ற ஒழுக்கத்தை உலகத்திற்கு காட்டுவதற்கு நிறைய அடையாளங்கள் இருக்கிறது. there are so many ways. அதில் மிக முக்கியமான ஒரு அடையாளம் என்னன்னு சொன்னால் நம்முடைய தோற்றம். how we want to show ourselves to the society. உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு நம்ம எப்படி காண்பிக்க விரும்புகிறோம். நம்ம ஸ்மார்ட்டாக காண்பிக்கிறது தப்பு கிடையாது, கச்சிதமாக காண்பிக்கிறது தப்பு கிடையாது. நாம் ரொம்ப
ரொம்ப லோவாக மற்றவங்க மட்டமாக பார்க்குறது மாதிரி மற்றவங்க மதிக்காதபடி பார்க்கும்படியாக நம்முடைய உருவங்களை வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. we can be very smart. புரிகிறதா? நல்ல சட்டை போடணும், நல்லா அயன் பண்ணி போடணும், அழுக்கிறாத சட்டை போடணும், நல்ல ஷூ போடணும், அழுக்கிறாத ஷூ போடணும், நல்ல தலை சீவி இருக்கணும், என்ன செய்யணும், ரொம்ப டீசெண்டாக இருக்கணும். அதே நேரத்தில் நம்முடைய தோற்றங்கள் வந்து ஒழுக்கத்திற்கு எதிராக போகக்கூடாது. நமக்கு உள்ள ஒழுக்கம் இல்லை என்பதை காண்பிப்பதாக நம்முடைய தோற்றங்கள் இருக்கக்கூடாது. எனவே தோற்றங்கள் விஷயத்தில் நம்முடைய ஸ்டைலாக இருந்தாலும் சரி, நம்முடைய ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, நம்முடைய ட்ரெஸ் ஸ்டைலாக இருந்தாலும் சரி, அதில் என்ன செய்யணும், we need to have some difference. சமுதாயம் மாறிக்கிட்டு இருக்குது, ஸ்டைல் மாறிட்டு இருக்குது. நான் அந்த காலத்துலேருந்து ஒரே ஹேர் ஸ்டைலாம் பண்ணிகிட்ருக்கேன், நான் யாருக்கும் இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுன்னு சொல்ல முடியாது. காலங்கள் மாறுகிற பொழுது உடைகள் மாறும், தோற்றங்கள் மாறும். ஆனால் எல்லா மாற்றத்துக்குள்ளே நீங்கள் போகலாம். ஆனால் அது எப்படி இருக்கணும், ஒரு டீசன்ட் அப்பியரன்ஸாக இருக்கணும், ஒரு காமன் சென்ஸுக்கு ஏற்ற அப்பியரன்ஸாக இருக்கணும். பார்க்கிற பொழுது ஒரு ஜென்டல்னஸுக்கு அது இடையூறாக இருக்கக்கூடாது. எனவே சாமியார்களை போல உடை உடுங்கள், இல்லைன்னா சன்னியாசிகளை போல உடை உடுங்கள், அப்படியெல்லாம் யாரும் சொல்ல முடியாது. டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணுங்கள், அழகாக ட்ரெஸ் பண்ணுங்கள், கச்சிதமாக ட்ரெஸ் பண்ணுங்கள், யோக்கியமாக ட்ரெஸ் பண்ணுங்கள். அல்லேலூயா. அதனால் நம்முடைய தோற்றத்தில் வந்து ஒழுக்கத்தை வெளிப்படுத்தணும். ஏன்னா ஒழுக்கமாக இருக்கிறவர்களை வெளிப்படுத்துகின்ற பல அடையாளங்கள், மிக முக்கியமான அடையாளம் என்ன, அவர்கள் அணிகின்ற உடைகளுக்கு கணிசமான பங்கு உண்டு. அதனால தான் இதை குறித்து பேசுகிறோம். இந்த உடைகள்னு சொன்ன உடனே பெரும்பாலும் யாரை தான் குறி வச்சு பேசுவாங்க, பெண்கள். நம்ம திருப்பூர் சாலமன் ஒரு சகோதரர் நிறைய பேசுவார். அவருக்கு ஒரு நாள் கொஞ்சம் கோபம் வந்துச்சு. என்ன கோபம்னு சொன்னால், அந்த கிறிஸ்தவ பிரசங்கிகள் எப்போ பார்த்தாலும் என்ன செய்கிறாங்க, இந்த பெண்களுடைய ட்ரெஸ்ஸை தான் குறி வச்சு என்ன செய்கிறாங்க, அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆம்பளைகளுடைய இதெல்லாம் அவங்க என்ன செய்கிறதில்ல, பார்க்குறதில்னு அவர் அதை கொஞ்சம் வழக்கமான முறைக்கு மாறுதலாக, அதாவது ஆம்பளைங்களும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறது இல்லைங்கிற இது என்ன செய்யணும், எல்லோரும் அறியணும்னு அவர் என்ன கொஞ்சம் டென்ஷன் ஆகி என்ன பண்ணார், கொஞ்சம் பேசினார். நியாயமான காரியம்தான் அது. பெரும்பாலும் உடை என்ற பொழுது யாரை தான் பார்ப்பாங்க, ஃபீமேல்ஸை மட்டும் தான் பார்க்குறது. ஆனால் ஆடைகள் விஷயத்தில் ஆண்களும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் அதிகமாக பெண்களை சொல்கிற காரணம் என்னென்னு சொன்னால், ஆண்கள் எவ்விதமாக உடை அணிந்தாலும் அதனால் பாதிக்கப்படுகிற பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அதுக்கு நான் ஆதரவு கொடுக்கல. அதாவது ஒரு ஆண் வந்து எவ்வளோதான் உடை குறைத்து சென்றாலும் அதனால் இன்னொருவர் எதிர்பாலினத்தை செய்ய இன்னொருவர் அதனால் ஈர்க்கப்படுகிற பெர்சன்டேஜ் உண்டு. ஒரு ஆண் அரைகுறையாக உடை அணிந்து சென்றால் அது பெண்ணையும் பாதிக்கும் தான். உடை குறைவான ஆண்களுடைய தோற்றங்கள் பெண்களுடைய மனதை என்ன செய்யும், பாதிக்கும். ஆனால் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. ஆனால் உடை குறைவான பெண்களுடைய தோற்றம் ஆண்களை பாதிக்கிற பெர்சன்டேஜ் இவனை 10% பாதிக்கும். அவன் என்ன செய்யும், ஒரு பெண்ணுடைய உடை என்ன செய்யும், 90% பாதிக்கும். அதனால தான் நான் யூரோப்லேயும் பார்த்துருக்கிறேன், வெளிநாடுகளையும் இப்போ இங்கே இந்தியாவிலையும் பார்த்துருக்கேன், வெளிநாடுகளையும் பார்த்துருக்கேன், மலேசியா சிங்கப்பூர்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த ஆம்பளைங்க வந்து எங்கே போனாலும் குறைஞ்சபட்சம் இது வரைக்கும் என்ன செய்கிறான், ஆப் ட்ரௌசர் போடுறான், அதை விட்டு குறைஞ்ச இது வரைக்கும் போடுறான். ஆனால் அவனோடு வருகிற பெண் என்ன செய்வான்னு சொன்னால், உடை இருக்கிறதா என்பதே கண்டுபிடிக்கிற கடினமான அளவுக்கு என்ன செய்வாங்க, உடை அணிச்சிடுவோம். அப்போ ஒரு கேள்வி வரும், என்னென்னா அதை எப்படி உடை அணிந்தாலும் ஆம்பிள்ளை வந்து ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது, அந்த ஆம்பிள்ளையே இவ்வளோ அணிகிறானே பொம்பளையாக கம்மியாக அணிகிறது அப்படி கான்செப்ட்னு சொன்னால், ஆண் எவ்வளவுக்கு அரைகுறை அடைந்தாலும் கவர்ச்சிக்கப்படுவது கம்மி. பெண்கள் எளிதாக கவர்ச்சிக்கு தன்மை உடையவளாக இருக்கிறபடினால இவங்க என்ன பண்ணுறாங்க, புரிகிறதா, புரியுதில்ல? அப்போ ஆண்கள் நீ ஆப் ட்ரௌசர் போட்டாலும் சரி, கால் ட்ரௌசர் போட்டாலும் சரி, யூ வில் நாட் பி அட்ராக்டட். ஆனால் பெண்கள் அப்படி இல்லை. அதனால் கவர்ச்சிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக பெண்ணினத்துக்கு இருக்கிறபடினால்தான் அவர்கள் மிக குறைவான உடைகளை அணிந்து கவர்ச்சியை காண்பிக்கிறார். அது ஒரு பொதுவான விதியாக இருக்குது. அதே நேரத்தில் உடை காரியங்களில் ஆணுக்கும் சில விஷயங்கள் தெரியணும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணமாக காலை வேளையில் பார்த்தீங்கன்னா, இந்த வாக்கிங் ஜாக்கிங் போகிறவங்க, எக்ஸசைஸ் பண்ண போகிறவங்க, ஸ்போர்ட்ஸ் அதில் ஈடுபட போகிறவங்க அந்த ட்ராக் ஷூட் போட்டிருப்பாங்க. இந்த ட்ராக் ஷூட் போடுறவங்க நல்லா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு போகணும், நம்ம எப்படி, அதாவது நம்முடைய தோட்டம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா ட்ராக் ஷூட்டோடு அணிய வேண்டிய சில உடைகள் உண்டு. அதை அணியாதபடி வெறும் என்ன செய்யக்கூடாது, வெறும் ட்ராக் ஷூட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி என்ன பண்ணக்கூடாது. ஓப்பனாக தான் சொல்கிறேன். ஏன்னா இது நிறைய பேர் விளக்கல் ஆம்பளைங்களுக்கு. நம்ம ட்ராக் ஷூட் மட்டும் போட்டுட்டு வெளியே போனால் எப்படி இருப்போம், அது ஒரு கேர்ஃப்ரீ. ஆனால் அது ஒரு ஆக்வர்ட்னஸ். அதை என்ன செய்யணும், சரியாக யோசித்து போகணும். அது மாதிரி இன்றைக்கி நிறைய ஆம்பளைங்கள் அணிகிற பேண்ட்ஸு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விட்டால் கீழே போயிடுமோன்னு ஒரு விழாது
தோற்றம் இப்படி இருக்குது. அதில் வேறு என்ன பண்ணுவாங்கன்னா சில பசங்க இந்த பைக்கு மேலே போட்டு அப்படியே குனிவானுங்க, அப்படியே குனிஞ்சு கிடப்பானுங்க, இல்லை குனிடுவாங்க. அப்படி பார்க்கல யாரோ பேக்கில் வந்தாங்கன்னு சொன்னால் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஏன்னா இதையும் ஆம்பளைங்களும் சிந்திக்கணும். அவன் குறிகிற வேலை, ஏன்னா இவன் போடுற பேன்ஸை இடுப்பு, அது குறிகிற வேலை என்ன பண்ணிடும்? ஆமாம், அதனால் இவர் எந்தெந்த உடை அணிந்திருக்காரு, என்னென்ன பிராண்டில் அணிந்திருக்கிறாரு, எல்லாமே உலகத்துக்கு என்ன செஞ்சிடும், தெரிய வரும். இதெல்லாம் ஒளிவு மறைவாக சொல்லி விளங்காத ஒரு காரணத்தினால இப்போ நிறைய விஷயங்கள் என்ன செய்ய இருக்குது, சொசைட்டியில் சென்சிட்டிவ்னஸ் என்ன செஞ்சு போயிடுச்சு. அதனால் ஆண்களும் தாங்கள் அணிகிற உடைகளுக்கு என்ன செய்ய வேண்டும், உரிய கட்டுப்பாடுகளையும் தோற்றங்களையும் உருவாக்கணும். ரொம்ப ஆக்வர்டாக இருக்கிறோம், எப்படி நம்ம ஓட போகிற இடத்துல நடக்க போகிற இடத்துல தோன்றுகிறோம், நம்ம குறிகிறவில் எப்படி இருக்கிறோம், நடக்கிற இடத்துல எப்படி விடுறோம், சட்டை அணிஞ்சு எத்தனை பட்டன் போடுறோம், இது எல்லாத்தையும் என்ன செய்யணும், கொஞ்சம் கவனிக்கணும். ஆக உடை தோற்றங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த உடை தோற்றங்கள் உங்களுடைய உடைகள் எதிர்பாலினத்தவருக்கு இச்சைகளை தூண்டுகிற தன்மைகள் அதிகமாக இருக்கிற அப்படின்னால பெண்கள் கர்த்தருக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும். சொசைட்டியில் அப்படி தான் இங்கே இருக்குது. இப்போ ஒரு பிள்ளை காலேஜுக்கு ஒழுங்காக போகுதுன்னு சொன்னால் எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஒழுக்கமான பிள்ளை நல்ல விதமாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகுது, டீசெண்டாக பேசுது, டீசெண்டாக நடந்துக்குது, அந்த பிள்ளைக்கு அந்த கல்லூரியில் என்ன ரெக்கக்னேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க, ஆஃபீஸில் என்ன ரெக்கக்னேஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஏதோ பட்டிக்காடு போல் இருக்குது. இது எந்த ஜெனரேஷனில் உள்ளது, அந்த அளவுக்காக இவங்க அம்மா அப்பா படிக்காதவங்க அப்படின்னு நினைப்பாங்க. இந்த பிள்ளை என்ன பண்ணுது, நல்ல பேரண்ட்ஸு சொல்லி நல்ல விதமாக அதை என்ன பண்ணுது, ஒழுங்காக உடைகள் அணிந்து போகுது. இன்றைய ட்ரெஸ்ஸுகளை பார்க்கும் பொழுது மிக வித்தியாசமாக போகுது. ஒரு காலத்தில் சர்க்கஸ் பார்க்க தான் போய் பார்ப்பானுங்க, இதுக்கு அங்கே போனால் தான் இந்த மாதிரிப்பட்ட ட்ரெஸ்ஸை பார்க்க முடியும். ஓப்பனாக தான் சொல்கிறேன். அமெரிக்காவில் யோகா பேண்ட்ஸும்பாங்க. அதாவது சர்க்கஸில் அந்த கலர் டைட்டாக என்ன பண்ணுவோம், பனியன் குளத்து, ஏன்னா அப்போ தான் அந்த இதில் என்ன செய்ய முடியும், பாரில் ஆட முடியும். அதை பார்க்க நிறைய பேர் பாரில் ஆடுறதை விட இந்த தோட்டத்தை பார்க்குறதுக்கு அந்த காலத்தில் போவாங்க. இந்த காலத்து ஃபெசிலிட்டிஸ் அந்த காலத்தில் கிடையாது, அதனால் போவாங்க. இன்றைக்கி அதுவே இன்றைக்கி வாழ்க்கை முறையாகி விட்டது. இன்றைக்கி அது வாழ்க்கை முறையாக மாறிவிட்டது. இதனால் எதிர்வால் இனத்தவருக்கு எந்த அளவிற்கு உள்நிலையிலே பிரச்சனை வரும்போது நிறைய பேருக்கு காமன் சென்ஸு தெரியும். ஆனால் எல்லாரும் அப்படி போகிற வேலை இதை பற்றியெல்லாம் என்ன செய்யும், கவலைப்படாத. யாரோ ஒருத்தர் சொன்னாராம், என் பொண்ணு ஒரு மாதிரியாக நடக்கிறா, உன் பையனை ஒழுங்காவை அப்படின்ட்டு. காலங்கள் அந்த விதமாக மாறிக்கொண்டிருக்குது. நிறைய விஷயங்களை நம்ம சீரியஸாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சொசைட்டி இதுதான், மாடர்ன் ட்ரெண்ட் இதுதான், இதுக்கு தான் ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஆனால் உனக்கு சொசைட்டியோட ரெக்கக்னேஷன் வேணுமோ, ஆண்டோடைய ஆதரவு வேணுமோ, நாள் ஒரு நாள் நிச்சயமாக உனக்கு கர்த்தருடைய கிருபை வேணும். நீ உலகத்துக்கு ஒழுக்கத்தை காட்டவில்லை என்று சொன்னால் அதான் நான் டிஃப்ரெண்ட். அதுக்கு நீ ரொம்ப ஏன்னா பழைய காலத்துக்கு போக தேவையில்லை. உடல் உரிய விதமாக மறைக்கப்பட வேண்டும். நமக்கு நிறைய காமன் சென்ஸ் இருக்கிறது. எதிர்பாலினத்தருடைய கண்களுக்கு ஒரு பெண்ணுடைய எந்தெந்த உடல் தோற்றங்கள் எந்தெந்த பாதிப்புகளை உருவாக அறிய முடிந்தபடினால அதை என்ன செய்யணும், புரிந்து கொண்டு தான் நடக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒன் டே வி ஹாவ் டு கிவ் அக்கௌண்ட் டு காட். சொசைட்டிக்கு ப்ளீஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம், நம்ம நடக்கலாம். இப்படியெல்லாம் சொல்கிறவள்ள சாம்சன் பாலே சரியான பட்டி காட்டான் அப்படி நினைக்கிற வாய்ப்பு இருக்குது. நானும் ஒரு காலத்தில் இதுக்கெல்லாம் இசைந்து போன ஆள் தான். கர்த்தர் ஏற்றுக்கொண்டு உண்மை எது பொய் எது என்பதை அறிய தெரிந்த பிறகு தான் இப்படி பேசினே ஒழிய, நானும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தினுடைய நாகரிகம் தான் வாழ்க்கையினுடைய முதலிடத்தில் இருக்கணும்னு நினைத்தவன் தான், பேசினவன் தான். ஆண்டவரை அறிந்து கொண்ட காரணத்தினால தான் உண்மை எது பொய் எது என்பது தெரிய வந்தது. எனவே உங்களுடைய தோற்றத்தில் ஒழுக்கத்தை காட்டுங்கள். உலகம் காட்டாது, நீங்கள் தான் காண்பிக்கணும். பிகாஸ் யூ ஆர் பிலாங்கிங் டு கிரைஸ்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இறுதியாக உறவுகளிலே ஒழுக்கத்தை காட்டுங்கள். யாரிடத்தில் பழகினாலும் அந்த பழக்கம் சரியாக இருக்கட்டும். ஆண்களும் ஆண்களோடு சேர்ந்து பழகினாலும் அந்த பழக்கத்திலும் போதுமான இடைவெளி இருக்கட்டும். காலங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆண்களும் அளவுக்கு அதிகமாக நாம் ஒரே இனந்தானே என்று அடிப்படையில் ரொம்ப என்ன பண்ணக்கூடாது, க்ளோஸாக போகக்கூடாது. ஒரு கேப் இருக்கணும், ஒரு கேப்பு நிச்சயமாக இருக்கணும். அது ஆண் பெண், பெண் ஆண் இருபாலர் பழகிற இடங்களில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேணும். நீங்கள் பேசுகிற ஒரு ஆணிட்டத்தில் ஒரு பெண் பேச போகிறவர்கள் சரி, ஒரு பெண்ணில் ஆண் பேச போகிறவங்கள நார்மல் டாக் மாறும். எதிர்பாலின உணர்வு சார்ந்த வார்த்தைகள் உருவாகிவிடும். வயது குறைந்தவர்களுக்கும் உருவாகும், வயது அதிகமான உருவாகும். அதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒழுக்கத்தை நாம் இழப்பதற்கு இவைகள் ஒரு வழியாக மாறிடும். எனவே எதிர்பாலினத்தை குறித்த எச்சரிக்கை இருக்கணும். நீங்கள் எந்த நேரத்திலும் எதிர்பாலினத்தவரால் இழுக்கப்படுகிற அவரால் நீங்கள் இழுக்கப்படும் நிலைமை ஏற்பட்டு விடலாம். அதனால் we need more caution. ஒழுக்கத்தை உறவுகளில் காட்டுங்கள்.
எதிர்பாலின சிந்தை சார்ந்த வார்த்தைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டும். எப்பொழுதும் ஒரு ஆண் பெண்ணிடத்தில் பேசுகிற பொழுது பேசுகிற வார்த்தைகளில் அந்த எதிர்பாலின சிந்தை இருக்கிற வாய்ப்பு உண்டு. அதை தவிர்க்க வேண்டும். தனித்த சந்திப்புகளை தவிர்க்க வேண்டும். மனம் விட்டு பேசுகிறத தவிர்க்க வேண்டும். டெலிஃபோனில் பேச, மெசேஜ் அனுப்ப, இது போன்ற சூழ்நிலை நம்மை குறித்த அதிகமான தகவல்களை எதிர்பாலினத்திற்கு கொடுக்கிற, அவர்களுடைய தகவலை அதிகமாக பெற்றுக்கொள்கிற, அவர்களுடைய ஸ்டைல்கள் என்ன, அவர்களுடைய டேஸ்ட்டை இதில் அறிந்து கொள்கிற நிலைமைகளுக்கு போனால் ஒரு நாள் இந்த எதிர்பாலின பிரச்சனையில் நம்ம சிக்கல் மாட்டிக்கொள்வதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது. எனவே அதிகமாக நான் பேசிக்கொண்டிருக்க விரும்பவில்லை. இது போன்ற சூழல்களில் ஒழுக்கத்தை காப்பாற்றணும். ஆனால் இட்ஸ் அ வெரி டஃபஸ்ட் திங். கர்த்தர் உங்களுக்குள் வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அல்லேலூயா. இதை பிரசங்கம் கேட்டோ போதனை கேட்ட என்ன செய்ய முடியாது, பின்பற்ற முடியாது. நான் அந்த அவேர்னஸோடு தான் பிரசங்கம் பண்ணுறேன். யூ நீட் கிரைஸ்ட். கிறிஸ்துவை உங்களுக்குள்ளே பெற்றுக்கொள்ளுங்கள், சிந்தனையிலே ஒழுக்கமாக வாழ முடியும். கிறிஸ்துவை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒழுக்கமாக இருக்க முடியும். கிறிஸ்துவை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய தோற்றத்தை நீங்கள் ஒழுக்கமாக வைத்துக்கொள்ள முடியும். கிறிஸ்துவை உங்களுக்குள் பெற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய உறவுகளில் நீங்கள் ஒழுக்கமாக இருக்க முடியும். உங்கள் ஒழுக்கம் வாலிப வயதுகளில் உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். எதிர்காலத்தில் கடந்து போன காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டிய இந்த தருணம் வராது. கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கும். எனவே ஒழுக்கத்துக்கு உட்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுப்போம். அதற்கு தேவையான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஜீவ நீரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து தினமும் புத்தம் புதிய தேவ செய்திகளை உடனுக்குடன் பெற்றிடுங்கள்.